சேர்ந்து தொழுகிறார்கள், அதுக்கு நீங்க அனுப்புறீங்க உங்களுடைய பெண்களை கூட்டிக்கிட்டு போறீங்க. அந்த பள்ளியோடு ஒப்பிடும்போது பல மடங்கு குறைந்திருக்கிற பள்ளி வாசல்ல பெண்களை அனுமதிக்க மாட்டோம் தப்புன்னு சொன்னா என்ன நியாயம்? ரசூலுல்லாஹ் காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு வந்தார்கள், தொழுகைக்கு வந்தார்கள், பயானுக்கு வந்தார்கள், யுத்தத்துக்கு போனார்கள். மனைவி சேர்த்து கூட்டிட்டு போவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல அவதூறு கேஸ் எல்லாம் கூட வருது. அப்ப இதெல்லாம் ஒரு தவறான ஒரு செய்தி. அடுத்து என்ன செய்யறாங்க? முகத்தை ஒரு சஹாபி இருந்தாரா, முகத்தை திருப்பினாங்களா ரசூலுல்லாஹ். திருப்பினதுல இருந்து என்ன விளங்குதான்? பொம்பையை பார்க்கலான்னு விளங்குதுன்னு சொல்ற. அதே ஆதாரமா காட்டணும், அதையா காட்டணும்? எவ்வளவு ஆதாரங்களை நீங்கள் சொன்ன இதழ்களை எடுத்து வைத்து பெண்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு மார்க்கத்தை தடையில்லை, ரசூலுல்லாஹ் முன்னாடி பெண்கள் அப்படி வந்திருக்கிறார்கள் என்று தெள்ள தெளிவாக நாங்க நிரூபிச்சிருக்கிறோம். பாயிண்ட் சொல்றாங்க, ஜெயலலிதாவை பார்க்கறதுக்காக சொன்னோமா? 25 வருஷத்துக்கு முந்தி சொன்னோம், 20 வருஷத்துக்கு முந்தி சொன்னோம், 15 வருஷத்துக்கு முந்தி சொன்னோம். ஜெயலலிதா இப்பதான் பார்த்தோம். அப்ப ஜெயலலிதா 25 வருஷத்துக்கு பிறகு ஜெயலலிதா பார்க்கறதுக்காக வேண்டி 25 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி இல்முல் கைப் எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்து ஜெயலலிதா சந்திக்க போறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை ஜெயலலிதா பார்க்கறதுக்கு இப்படி சொல்லணும்? ஜெயலலிதா இல்லைன்னு பாக்குறீங்க, மேடை போட்டா கூட்டத்துக்கு வந்தா பார்க்கல போய் எங்களோட சுன்ன ஜமாத்துக்காரங்க வந்து பார்த்தாங்களே ஜெயலலிதாவை, அவங்க என் முகத்தை பார்த்தாங்க, கண்ண முக்காடு போட்டு வரலையே அவங்க, அல்ல ஜெயலலிதாவுக்கு முக்காடு போட்டு சொல்லலையே, ஜெயலலிதா பாராட்டலாமா? நேற்று ஒரு பெரிய பயங்கரமான கேள்வி கேட்டு, யார் ஜெயலலிதா பாராட்டினா? ஜெயலலிதா செஞ்ச தப்புகளை எல்லாம் மேடை போட்டு சொன்ன ஒரே ஜமாத்து நாங்கள். அவர்களை ஆதரித்தோம், தப்பையும் சொன்னோம், சரியானதையும் சொன்னோம். அவரை ஆதரிக்க இடஒதுக்கீடுக்காகத்தானே தவிர அவர் செஞ்ச அக்கிரமங்களை மறுக்கவில்லை என்று பேசியவர்கள் நாங்கள். ஜெயலலிதா பாராட்டினார்கள் நேற்று. அடுத்து என்ன? அப்புறம் தொடைய மேற்று, தொடைய வந்து தெரிஞ்சா தப்பு இல்லைன்னு சொல்றாங்க, அரட்ரவுசர் அணிகளான்னு சொல்றாங்க. நாங்கள் அவர் சொன்னோம், அதுக்குரிய ஆதாரங்களை காட்டிருக்கோம், அவங்கள வாட்சி காட்டிருக்கிறாங்க. தொழுகையில் இருக்குதா? தொழுகைன்னு இருக்குதா? தொழுகை விஷயத்தில் இருக்கிறது, அதையும் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். தொழுகை விஷயத்தில் அது மாதிரி நடந்திருக்கிறது என்று ஏராளமாக நாங்கள் சொல்லி இருக்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களும் ஆண்களும் ஒண்ணா தொழுவாங்க, ஆண்கள் முன்னாடி பெண்கள் பின்னாடி. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, பெண்களே உங்கள் தலையை நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள். எப்படி சொல்லுவாங்க? அதாவது லா தர்ஃபஅன்ன ரூஸகுன்ன ஹத்தா யஸ்தவியர் ரிஜாலு ஜுலூஸா, ஆம்பளை எல்லாம் உட்கார்ந்த பிறகுதான் நீங்க வந்து தலையை உயர்த்தணும். சஜிதாவில் இருக்கும் பொழுது நீங்க முந்தி உயர்த்திட்டீங்கன்னா சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிரும். அதனால ஆம்பளைங்க அந்த அளவுக்கு ஆடை அணிஞ்சிருந்தாங்க. ஒரு துண்டத்தை கழுத்துல கட்டுவாங்க, தொடவெல்லாம் தெரியும். அப்ப ஆண்கள் சஜிதாவில் இருக்கும்போது நல்லா தெரியும், அதை பொம்பளைங்க பாத்திரக்கூடாது என்பதற்காக ஆம்பளைங்க உட்கார்ந்தவனதான் பொம்பளைங்க எல்லாம் தலையை தூக்கணும் சஜிதாவில் இருந்து சொன்னாங்களே. அதை வச்சுதானே எழுதியிருக்கிறோம் காரணத்தோட. ஒரு ஏகத்துவத்தை சுட்டி காட்டின நீங்க அடுத்த ஏகத்துவம், அதுக்கு அடுத்த ஏகத்துவத்தை ஏன் சுட்டி காட்டவில்லை, ஏன் வாசிக்கவில்லை? இதெல்லாம் அதுல வருகிறது. 3 இதழ் அதை பத்தி எழுதியிருக்கிறோம். ஒரு இதழை வாசிக்கிறார்கள், அதுக்கு அடுத்து உள்ள 2 இதழை மறைக்கிறார்கள். அப்ப அதையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன? அப்புறம் ஜும்மாவுக்கு முன் சுன்னத் இல்லை என்றார்கள், ஜும்மாவுக்கு முன் சுன்னத் இருக்கு என்றார்கள். இவங்க சொல்ல கேட்டு தொழாதவர்களுடைய கதி என்ன? அதுக்கு அதே பதில் தான். என்ன பதில்? சரின்னு தெரியும் போது சரின்னு சொல்லுவோம், தப்புன்னு தெரியும் போது தப்புன்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயம் தான். அப்ப இதுலயும் அவங்க சொன்ன எல்லாத்துக்கும் பதில் சொல்லிவிட்டோம். எந்த ஒண்ணுக்கும் பதில் சொல்லப்படாமல் இருக்கவில்லை. அடிப்படையை மொத்தத்துக்கு சேர்த்து வருகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, மதுஹபுல வண்டவாளங்களை, குப்பைகளை, அசிங்கங்களை, அபத்தங்களை, ஆபாசங்களை, குர்ஆனில் முரணானவைகளை, உளறல்களை எல்லாம் அள்ளி அள்ளி போட்டோம். நேத்து ஒண்ணுல நின்றோம். எதுக்கு தெரியுமா? ஒன்னு நிறுவிட்டு அடுத்ததை போகணும்னு எழுதி இருந்துச்சு. அதை உறுதியா கடைபிடிக்கணுங்கிறதுனால நிறைய மௌலுது அள்ளி போட்டிருப்போம், போடல. அப்புறம் அவங்க வாட்டுக்கு நிறைய மீறிட்டாங்க அந்த விதிமுறையை. அவங்க வாட்டுக்கு வள்ளி வைக்க ஆரம்பிச்ச பிறகுதான் நம்ம மௌலுதுல இப்படி பண்ணிருக்கணும், அந்த ஒண்ணு நிரூபிச்சுட்டு அடுத்துட்டு போனது தப்பு, ஒப்பந்தத்தை மீறிட்டாங்கிறதுனாலதான் நேத்து மௌலுதுல ஒண்ணு குளத்துல நின்றுட்டு இருந்தோம், குளத்தாங்கரையிலேயே. சொல்ல முடியாதுங்கிறதுக்கா இல்ல. அப்புறம் பார்த்தோம் அவங்க வாட்டு அள்ளி போடுறாங்க, நம்மளும் போடுவோம். பிரேக்கு பிறகு அள்ளி போட்ட பிறகுதான் புசுக்குன்னு போனது எல்லாமே. அதனால எந்த ஒன்றையும் விதியை மீறவில்லை, தெள்ள தெளிவாக நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, விவாதத்தினுடைய 3 தலைப்புகள்